உக்ரைனோட சுமி ஒப்லாஸ்ட்ல இருந்தாலும் முன்னேறி இருந்தாங்க. ஸோ அந்த இதை நம்ம பார்க்க போறோம். இதுல இங்க இருக்கு இல்லையா, இதான் கொக்லிவ்கா. ஸோ இந்த பகுதி நான் ரெட் கலர்ல மார்க் பண்றதா வந்து பண்ண கொக்லிவ்கா. இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னு நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி அதாவது 27ஆம் தேதி 28ஆம் தேதி நம்ம பார்த்திருப்போம். அதுவும் குறிப்பா இந்த செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, பார்டர் செக் போஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து கொடியேற்றி காமிச்சிருந்தாங்க. இந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதி எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து இது கிரே ஜோனா மார்க் பண்றாங்க இந்த பகுதிகள். பட் ஆனா இது எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்திருக்காங்க. இந்த பகுதிகள் குறிப்பா இப்ப நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் நான் தோராயமா தான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த பசிபிக்கா இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதியில இருந்து முன்னேறி வந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து கீழே வர்றதுனால இந்த கொக்லிவ்கால கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரிங் ஆபரேஷன் மூலமா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா இந்த வெலிஷ்னியா, கீழே வந்து பாத்தீங்கன்னா கோர்னல், இந்த ரெண்டு பகுதி முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான். ரெண்டாவது கூட இந்த குவாயா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. கடைசியா கிடைச்ச ஒரு லொகேஷன் படி சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் இருக்கு இல்லையா, அந்த லொகேஷன் படி இங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள் எல்லாமே ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க.